சரி குடிகாரன் வந்து எப்படி மாறினேன் அப்படின்னு அப்பா சொன்னாரு. ஒரு நாள் பணியோடு குடிச்சிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வெளியே எடுத்துக்கிறாங்க. யாருமே வெளியில ஒரு வாசனை வாசிச்சாங்க. மத்திய செய்தியில 26-26 அந்த வார்த்தை என்னுடைய காதுக்கு நுழைந்தது. அதில் என்ன வாசிக்கப்படுகிறது என்றால், ஒருவன் உலகமெல்லாம் கனவாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இருந்தால் பலன் என்ன என்ற வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் பதிந்தது. உடனே போன கொண்டாடுகிறது. இவர் நமக்கு கற்பிக்கிறது, எப்படி வாழ வேண்டும் என்று கற்பிக்கிறது. நம்ம ஏறிய வழியில் செல்வதற்கு நம்மை பயிற்றுவிக்கிறது. என்ன சொல்வாங்க தமிழ்நாட்டில் நம்ம பருவநிலை இது பருவநிலை பண்ணுவார் போக முடியல. சரி திருப்பி வரலாம்னு திருப்பி வரும்பொழுது கடல் பெரிய காற்று புயல் ஒரு கப்பல் போன சொல்லிட்டு மாறி போயிடுச்சு. மாறி போய் எங்கே போயிடுச்சு? சிசிலிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. எங்கள் இத்தாலி நாட்டில் நம்ம ஊரில் எவ்வளோ அற்புதம் பாருங்க. அதான் கடவுளே நமக்கெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம சொல்லுவோம் எது நம்ம மற்றதெல்லாம் சொல்லுவோம் நினைக்கிறோம். அதனால நம்ம உள்ளெல்லாம் அனுசரிச்சு கடவுள் போயிடல. ஆனால் இவருக்கு கடவுளே சொல்லுவோம். இந்த உலகத்தில் இறைவன் வாழ்கிறார். இந்த 2ஆம் வருஷத்தில் அவருடைய கேட்கும் ஆண்டவர் வாழும் கோயில் நீங்களே அந்தங்களாக படைத்திருக்கிறார். காரணமாக அப்படி என்றால் நாம் எப்படி இந்த உடலை நம்முடைய வாழ்வை உருமாற்றி வைத்திருக்க வேண்டும். வாழும்ல கிழமை யாரும் எனக்கு சொல்லக்கூடாது. குடிச்சு போட்டு அருமையா அதை வந்து அதுக்கு அடைய செத்து போச்சு. இந்த கிழமை செத்து போய் மேலே போகுது. போனோடனே ஆண்டவர் ஒன்றும் வெளியில பேசுறது அது மட்டும் அல்ல, உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களிடம் நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த வேண்டுதல்களையும் இன்னும் இந்த வளையத்தில் புரிஞ்சிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற வேண்டுதல்களையும் தேவைகளையும் நீர் கிடைவுடன் கேட்டு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்.
என்னுடைய உங்களுடையமான இந்த பலி தந்தை நோக்கிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். நீர் தெரியாதவை கூறியவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே ஆவியை குறைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உன்னை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுகிறமாக. அவர் பாடுபட உடன்பிணைந்து அவரை செய்ய வேண்டும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக செய்ய வைக்கப்படும் என் உடல். நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று தருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவனையின் கிரியைகள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இப்படி இன்னத்தை கொடுக்கின்றோம். உன் திருமணம் மொழியின்றே தகுந்தவரை எங்களை கேட்டுக்கொண்டேன். எனவே உங்களுக்கு செலுத்துகின்றோம். மேலும் சிந்தையிலும் இரக்கத்திலும் ஒப்புக்கொள்ளும் எங்களை தூயாவியாக சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை இடைபோதரும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்களது ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையினராகிய எல்லோருடன் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கிறோம். ஓட்டு இது முடிஞ்சிடும் கரெக்டாக இது முடிஞ்சிடும் கரெக்டாக அது அவர் பேசுகிற நேரத்தை பற்றி கரெக்டாக மேலரசு கத்தோலிக்க சமுதாயத்தை மற்றவர்கள் தேர்தலில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இவருடைய முயற்சியை உறுதி பெற உதவிய நார்விச் பரிமாவட்டத்தில் ஆயரான ஆயர்களையும் அந்த பரிமாவட்டத்தை இயக்குகிற அருள் ராபர்ட் ஃப்ரெண்ட்லன் அவர்களையும் இவருடைய கூடுதலிலும் இந்த ஆலய கட்டுமானப்படி உதவிய ஹெல்பிரிட்ஜ் ஆலிகேட் குடும்பத்தார் அவர்களையும் அந்த நாட்டின் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கத்தோலிக்க மக்களையும் தேவரின் நிர்வாக ஆசிரியர்களுமாய் பணிபோடு வருகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரர்களையும் இந்த மேலரசுடைய வாழ்ந்து திருக்குறள் அனைத்து உணவுகளையும் இறக்கத்துடன் நினைவுகொண்டு திருமுக மொழியுள் ஏற்றகளும் எங்கள் அனைவரும் இரண்டுமாயிரம் கடவுளுடைய கணித்தாரான புனித மரியா இவருடைய பாதுகாவலரான புனித மதவேண்டுமையார் அவர் புனித சோசேப்பு புனித திருத்தூரே இவ்வுலகில் இருந்தோராகிய புனித அனைவர்களும் நான் எதிர்காலங்கள் உங்களுக்கு சுப்பியாக உண்மை கொண்டிருக்கும் வரங்கள உண்மை உண்டாகிறோம். அவ்வளோதானே டப்பு டப்புன்னு அடிக்கணும். அப்போ போட்டுருவேன் முடிய போகுதுண்ணா. கட்டளை
இன்மை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து என்னை வாழ்நாளில் அமைதியை கண்டுணரோட உண்மை மன்றாடுகின்றோம். உமது இறப்பின் உதவியால் நாங்கள் ஆபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலப்பமும் என்று நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் தேவைகளுக்காகவும் எண்ணிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்ப திருவையின் பிள்ளைகளாக எங்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் எங்கள் கிராம மக்கள் அனைவருக்கும் அமைதியை ஒற்றுமையை அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மேலுமோ. இதோ இறைவனின் சிந்தனை, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சிந்தனையிலிருந்து கழித்து பெற்றோர் பேறு பெற்றோர். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படுகிற திவ்ய நற்கருணையை தனது தயாரில் கொண்டிருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளவும். பிற மத சகோதர சகோதரிகள் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அமைதியாக அமர்ந்து இறைவனிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள், எழுந்திருக்க வேண்டாம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் திவ்ய நற்கருணை பெற வாருங்கள். தயவுசெய்து கோயிலுக்கு உள்ள வர வேண்டாம், வெளியில் போங்க. அங்கே குருக்கள் நற்கருணை வழங்க வருவார்கள். எனவே அமைதியாக எந்த பேச்சும் இல்லாமல் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். எனவே யாரும் பேசக்கூடாது, இறைவனை ஜெபிக்கணும். கடவுள் மட்டும்தான் அமைதியில் பேசுறது. போர்ண்ணா எனக்கு கிட்ட போயிட்டு போகிறேன், அப்படியே வச்சுக்கலாம். போர் சும்மா காட்டு எனக்கு கிட்ட போயிடும். அப்படி இல்லை சோல்ற கழட்டிக்கங்க, அப்படியே எடுங்க. சும்மா போர்
நோயாளிகளுடைய திருவுணரை வழிபடவும் நோயாளிகளுடைய திருவுணரை வைத்து காப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நற்கருணை வேலையை நம்முடைய ஆயவர்கள் முடிவு செய்வார். அதைத் தொடர்ந்து நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அர்ச்சிக்கப்பட்ட அப்பங்கள் நிரப்பி இந்த நற்கருணை பாத்திரங்களை நற்கருணை வேலைக்குள் வைத்து தூண்டுவிடுவார். எனவே இந்த நிகழ்வில் பக்தியோடு அமைதி